சிலுவையில் அறையப்பட்ட 3 பேரும் மரணத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் இளைப்பாறுதல் இயேசுவோடு கூட யாருக்கு தான் கிடைக்குது தெரியுமா? அது 2 பேர்ல ஒருவனுக்கு தான் கிடைக்குது. ஒருவனுக்கு தான் கிடைக்கும். அது ஒரு வாக்குத்தத்தம். சிலர் நினைக்கிறாங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துட்டா இல்ல இல்ல இல்ல, இளைப்பாறுதல் நமக்கு வாக்குத்தத்தமா இல்லைன்னா ஆமே. சில சொல்லுவாங்க வாழ்வதை விட சாவதை மேல். இளைப்பாறுதல் வாக்குத்தத்தமா இல்லைன்னா சாவதை விட வாழ்வதை மேல். ஆமே. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம செத்துட்டா எல்லாம் சால்வ் ஆயிரும். இல்ல, வேதனையின் உச்சமே அதுக்கப்புறம் தான் இருக்கு. அங்கே புழு என்ன செய்யாதான்? சாகாது. அக்கினி என்ன செய்யாது? அவியாது. இங்கேயாவது அப்படி இல்ல. மாலையில அழுகை தங்கும், காலையில களிப்புண்டாகும். பிரச்சனைகளுக்கு என்னதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில என்னதான் புயல் அடிச்சாலும் கொஞ்ச நேரமாவது ஓய்வு கிடைக்கும்ல, கொஞ்சம் ஓய்ந்திருக்கும்ல. ஆனா அந்த பாதாளத்துல, அந்த நரகத்துல அப்படி கிடையாது. அது வேதனையின் உச்சம். அங்க யாரும் போகாதிருப்பார்களாக. அங்கிருந்து ஒரு மனிதன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்துக்கு பரிகாரமாய் அவர் பலியானார்.